Jaddu fan, always. We are all seven. And our ball pudcha inike Jaddu ball catch. நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. Jaddu ball catch. Super. நமக்கு வந்து சிஎஸ்கே அபிஷியலா நமக்கு ஒரு ஹோப் கிடைக்கணும் தான் வந்தோம். டாஸ் வின் பண்ணி சஞ்சு வந்து ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிசிஷன் எடுத்ததுனால கொஞ்சம் மேட்ச் டஃபாக போல. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனோட அவர் க்ளோஸ் பண்ணிட்டு மென்டார் ஆகலாம். அது பெட்டரான ஆப்ஷனு. இந்தியன் கிரிக்கெட் எப்படி கோலி கையில் விட்டுட்டு போயிட்டாரோ இப்போ அதே மாதிரி ருத்துராஜ் கையில் தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. ருத்துராஜும் நல்லா பண்ணுறாரு. விஜய் அஜித் பார்த்தீங்கன்னா படம் ஹிட்டோ ஃப்ளாப்போ அவங்கள ஸ்க்ரீனில் பார்க்கணும், அவ்வளோதானே. தலை வந்து ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆனாலும் சரி, இல்லை ஒரு 6 கூட அடிக்காமல் அவுட் ஆனாலும் சரி, அவர் ஒரு சின்ன இதில் பேட் வந்து இப்படி நின்று நாங்கள் தோனின்னு கத்தி அவர் சும்மா நின்னாலே எங்களுக்கு ஒரு ஹாப்பி தான் ப்ரோ. தலை வரல ஒரு சின்ன குறை, மற்றபடி எல்லாமே கம்ப்ளீட் டீம் பேக்கேஜ் இது. மேட்ச் வாஸ் ரியலி குட். போன வாட்டி கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டாங்கன்னு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மியாக தான் வந்தேன். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் கம்பேக் கொடுத்து ரொம்ப நல்லாவே ஆடினாங்க. வி வாண்ட் தோனின்னு ஆடியன்ஸே கத்தும் போது தோனி வரலேன்னு அது தோனி வராதது வருத்தமாக இருந்துச்சு. மற்றபடி சிஎஸ்கே ஜெயிச்சது ஹாப்பி தான். ஏதோ ஐபிஎல் ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல். இட் வாஸ் வண்டர்ஃபுல். ஃபுல் பேசா வசூல்னு சொல்லுவாங்களே, அது இந்த மேட்ச் தான். கரெக்டாக தோனி வருவாங்க, நாங்களாம் கீழே இறங்கி ஓடுறோம். கரெக்டாக வந்து ஜடேஜான்ட்டாங்க. ஐயோ அப்படின்ட்டு இருந்தது. சரி ஓகே பரவாயில்ல என்ன அப்படின்னு நமக்கு ஒரு ஹோப் கிடைக்கணும் தான் வந்தோம். டாஸ் வின் பண்ணி சஞ்சு வந்து ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிசிஷன் எடுத்ததுனால கொஞ்சம் மேட்ச் டஃபாக போல. இது சிஎஸ்கே மேபி தோத்துருந்தா ஆர்சிபிக்கு பிரகாசமாக இருக்குது வாய்ப்பு. மேட்ச் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம், ஜாலியாக இருந்துச்சு. பட் டோனி வராது ஒன்று தான் வருத்தமாக இருக்குது. மேபி நாங்கள் வந்து லாஸ்ட்டில் அந்த லேப் ஆஃப் ஹானர்ஸ் போனாங்க. ஸோ அதுலேயாவது ஒரு ஜெர்சி ஏதாவது கிடைக்கும்னு நினச்சோம், அதுவும் கிடைக்கல. பட் ஓகே, நோ ப்ராப்ளம். எலிமினேட்டர் அண்ட் ஃபைனலில் நம்ம இங்கே வச்சு நடக்குது, நம்ம ஜெயிக்கும். கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குது. இன்னைக்கு ஜெயிச்சிருவோம், கன்ஃபார்மாக ஜெயிச்சு. அதுக்கான எஃபோர்ட் தான் இன்னைக்கு வரைஞ்சி எடுத்துட்டு வந்து. என்னோட ஆர்டிஸ்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட் தான் வந்து எஸ்ஆர் வச்சா என்ன 5 ஓவரில் முடிச்சுட்டு இருந்திருப்பாங்க. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஆடினா மேபி ரன் ரேட் வைஸ் நம்ம அடுத்த மேட்ச் தோத்துனாலும் நம்மளுக்கு அவ்வளோ அஃபெக்டிவாக இருந்திருக்காது. அது ஒன்று தான் குறைய தவிர மிச்சபடி எவ்ரி திங் வாஸ் ஃபைன் ப்ரோ. ஜடேஜாக்கு எல்லாம் ரொம்ப சியர் பண்ணோம், சூப்பராக இருந்துச்சு. தோனி வரல, அது கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு. ஜட்டு வந்து ஹாய் எல்லாரையும் பார்த்து விஷ் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன ஒரே ஒரு தலையும் பார்க்க முடியல, தலை பேட்டிங் வரல, அது மட்டும் தான் ஃபீல். Always Jaddu fan, always. We are all seven. And our ball pudcha inike Jaddu ball catch. நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. Jaddu ball catch. சூப்பர். நமக்கு வந்து சிஎஸ்கே அபிஷியலா சூப்பராக இருந்தது. நமக்கு தகுந்த விக்கெட் போட்டிருந்தாங்க, நீட்டாக ஸ்பின் விக்கெட் போட்டு நம்ம பேட்டிங் செகண்ட் வந்ததும் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு டிசிஷனாக இருந்தது. நமக்கு அவங்களே கொடுத்த மாதிரி இருந்தது. ஒரு கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக சிஎஸ்கேட்டேருந்து. ஸோ அந்த சிமர்ஜித் சிங் கொடுத்த அந்த அர்லி பிரேக் த்ரோஸ், பவர் பிளேல கண்ட்ரோல்டாக போட்டாங்க போலிங்கு. ஸோ 140 கேமாக இருந்தாலும் கண்ட்ரோல்டாக விளையாட்டாங்க. ருத்துராஜ் ரெஸ்பான்சிபிளாக ஆடினாரு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு, இருந்தாலும் ட்ரோனி மிஸ் பண்ணிட்டோம். அவர் வருவார் நினச்சேன், அவர் வரவே இல்லை. அவரோட ஆட்டத்தை பார்க்கணும்னு நினச்சி வந்தோம், அவர் வரல. பட் நம்ம ஒரு ரீசனபிள் பாயிண்ட்ஸ் எடுத்து இப்போ நம்ம வந்து பிளே ஆஃப்க்கு போகிற அளவுக்கு வந்துருக்கோம். ஸோ ஹாப்பி. மேட்ச் சூப்பராக போச்சு. சிஎஸ்கே டோட்டல் கண்ட்ரோலில் இருந்தாங்க. பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பிச்சுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஆடி முடிச்சிட்டாங்க. காம்படிட்டிவாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன். பட் மேட்ச் பார்த்தா ஒன் சைடட் மேட்ச் மாதிரி தான் இருக்குது. ஸ்கோர் வைஸ் 19th ஓவர் வைஸ் போனாலும் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்தே கண்ட்ரோலில் தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் மேட்ச் தோத்துட்டாங்க. 140 எல்லாம் டிஃபெண்டபிள் டார்கெட்டே இல்லை. மேட்ச் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது, ஆனால் இருந்தால் நல்லா இருக்கு. வின் பண்ணிட்டோம். சிமர்ஜித் பவுலிங்ல தேஷ்பாண்டே கிட்ட சரி, இன்னைக்கு எல்லாருமே ஓவர் சூப்பராக போட்டாங்க. ஸ்டார்டிங்ல வந்து ரச்சின் ரவீந்திரா எல்லாருமே தலை வரல ஒரு சின்ன குறை, மற்றபடி எல்லாமே கம்ப்ளீட் டீம் பேக்கேஜ் இது. All were expecting Dhoni would come, but Dhoni didn't come. But the match was very interesting and mind blowing. பவுலிங் சூப்பராக பண்ணாங்க. ஸோ பேட்டிங் நல்லா போயிட்டு இருந்தது. என்ன ஒன்று குறைனா தலையை பார்க்கலான்னு தான். ஸோ பேட்டிங்கில் வரலான்னு பார்த்தோம். ஸோ தலையை பேட்டிங்கில் பார்க்க முடியல. இன்னைக்கு டோனி வராது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. நானும் மதுரையிலேருந்து வந்து பார்க்க வந்திருக்கேன். டோனிக்காண்டி இன்னைக்கு மேட்ச்சுக்கு வந்தேன். நான் டோனி வராது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் திருச்சி வந்து கிளம்பி வந்தேன் ப்ரோ. மேட்ச் நல்லா போச்சு, நல்லா பர்ஃபெக்டாக போச்சு. ஆனால் தலையை தான் பார்க்க முடியல, ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. பவுலர் 2 பேர் போயிட்டாங்க, முக்கியமான பவுலர்ஸ். பட் இருந்தாலும் அவங்க நம்ம டிபெண்ட் பண்ணி இல்லை. ஏன்னா பெரிய ஒரு தூணே இருக்கு, பெரிய ஒரு பலம்னா தோனி. இந்த ஒரு மனுஷன் இருக்காப்புல, அவ்வளோதான் எல்லாம் பார்த்து போகிறோம் அப்படின்ற ஒரு மேட்ச் வாஸ் லோ ஸ்கோரிங், பட் 10-20 runs it could have gone either way. So I was there to support for RCB questions. Unfortunately again next year. எனக்கு தெரிஞ்சு தலைவனுடைய லாஸ்ட் சீசனாக தான் இருக்கும். ஸோ அவருக்கு வேறு காலில் வச்சோ பெயின் ஓகே, அதனால் ஸோ லாஸ்ட் சீசனாக தான் இருக்கும்.
இருந்தாலும் சிஎஸ்கே ஒரு ஹெட் கோச்சா இருந்து அவங்க டீமை வழி நடத்துவார். போன 2-3 சீசனை விட இந்த சீசன் ஐ ஃபெல்ட் ஹி பிளேட் ரியலி வெல். ஸோ இன்னும் ஒரு சீசன் கண்டிப்பாக தோனி விளையாண்டாங்கன்னா இட் வில் பி ரியலி குட் ஃபார் த ஃபேன்ஸ். கண்டிப்பாக இது லாஸ்ட் சீசனாக இருக்கும். இதுக்கு மேலே அவர் வந்து விளையாடினா அவரோட ரெப்யூட்டேஷன் கொஞ்சம் டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் அவருக்கு கரெக்டான டைம். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனோட அவர் க்ளோஸ் பண்ணிட்டு மென்டார் ஆகலாம். அது பெட்டரான ஆப்ஷனு. இந்தியன் கிரிக்கெட் எப்படி கோலி கையில் விட்டுட்டு போயிட்டாரோ இப்போ அதே மாதிரி ருத்துராஜ் கையில் தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. ருத்துராஜும் நல்லா பண்ணுறாரு. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி ரிட்டையர் ஆனாலும் கவலை இல்லை. இந்த சீசன் டைட்டிலோட ரிட்டையர் ஆனா இட் வில் பி an icing on the cake மாதிரி ஒரு மொமெண்ட். கண்டிப்பா நெக்ஸ்ட் சீசன் விளையாடுவார். ஏன்னா சுரேஷ் ரெய்னா வேற ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுத்திருந்தாரு. ஸோ கண்டிப்பா நாங்க எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றோம் தோனி விளையாடுவார்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா நான் தோனி ஃபேனா இருந்தாலும் அவர் வந்து ஒரு மென்டர், ஒரு அப்பா ஸ்தானத்துல சிஎஸ்கேவோட ஒரு அப்பா ஸ்தானத்துல பாக்குறதுக்கு ஒரு ஹாப்பியா. இன்னைக்கு தோனி ஆடலைன்னா கூட என் மனசு சந்தோஷமா தான் இருக்கு. ஓகே மேட்ச் ஜெயிச்சோம், ஆல்மோஸ்ட் குவாலிஃபைட். ஃபைனல்ஸ் வந்து தலை ஒரு 6 அடிப்பார், அதுக்கு பார்க்கலாம். அப்போ வரலன்னா பேசிக்கலாம், இன்னும் மேட்ச் இருக்குல்ல. விஜய் அஜித் பார்த்தீங்கன்னா படம் ஹிட்டோ ஃப்ளாப்போ அவங்கள ஸ்க்ரீனில் பார்க்கணும், அவ்வளோதானே. தலை வந்து ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆனாலும் சரி, இல்லை ஒரு 6 கூட அடிக்காமல் அவுட் ஆனாலும் சரி, அவர் ஒரு சின்ன இதில் பேட் வந்து இப்படி நின்று நாங்கள் தோனின்னு கத்தி அவர் சும்மா நின்னாலே எங்களுக்கு ஒரு ஹாப்பி தான் ப்ரோ. கண்டிப்பா ஒரு இன்னும் 1 இயரா விளையாடுவாரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா லாஸ்ட் நீங்க பாக்கும்போது 200 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுறாரு. So கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு இன்னும் ஒரு சீசன் கண்டிப்பா விளையாடுவாரு. Dhoni is unpredictable, you know. Everybody is expecting that it will be the last season, but Dhoni has been unpredictable. He might come next year with some different role or some different plan, so you cannot say something particular about Dhoni. எப்படியும் லாஸ்ட் சீசனாக தான் இருக்கும். ஏன்னா அவரே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னாலும் இங்கே நடக்கிறத பார்த்தா, ஏன்னா அவர் இறக்கவே இல்லை. அடுத்த ஜடேஜாக்கு அப்புறம் அவர் இறக்கவங்க தான் நினச்சோம், ஆனால் வரவும் இல்லை. ரொம்ப எதிர்பார்த்து அவரோட பேட்டிங் வந்து பார்க்க முடியாதுன்னு இருக்கிறது கொஞ்சம் இது. ஆனால் நம்ம டீம் என்னது கொஞ்சம் சந்தோஷம். லாஸ்ட் சீசன் அஸ் பிளேயராக இருக்கலாம், பிகாஸ் அவருக்கும் வந்து ஏஜ் 42 அண்ட் அவர் நீல ஏதோ ப்ராப்ளம்ன்றாங்க. ஸோ அவர் வந்து இத்தனை நாள் ஆடினது ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலாக. பட் நெக்ஸ்ட் சீசன்லேயும் அவர் பிளேயராக இல்லைனாலும் ஒரு இதுவாக இருப்பார், மென்டராக இருப்பார். ஆர்சிபி இப்போது ஃபஸ்ட்டு ஃபார்மில் சரியாக ஃபார்மில் இல்லை, ஆனால் இப்போ ரீசெண்ட் மேட்சஸில் நல்லா ஃபார்மில் இருக்காங்க. ஆனால் இப்போ சிஎஸ்கே கூட நல்லா ஃபார்மில் இருக்காங்க. ஆனால் சிஎஸ்கேக்கு என்ன முக்கியம்னா அவங்க வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடணும். நம்ம தான் ஜெயிப்போம். ஆர்சிபி எல்லாம் அவ்வளவுதான் ப்ரோ. அதான் ப்ரோ. எந்த சாலாவும் கிடையாது, எப்பயுமே கிடையாது. பெங்களூர் போய் ஆர்சிபி டிஃபீட் பண்ணி பிளே ஆஃப்ஸ் போய் ஐபிஎல் ஜெயிச்சு ஐ ஹாவ் டு விட்னஸ் திஸ். இது திரும்ப பெங்களூரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே வந்து நல்லா ஆடி இருக்கோம். ஆனால் வந்து இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பெங்களூர் இப்போ நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு நல்ல ஒரு போட்டியாக தான் இருக்கும். சென்னை பெங்களூர் கண்டிப்பாக இல்லை சென்னை ஜெயிக்கும். ஆர்சிபி இஸ் a very good team. I'm a very big fan of Kohli also. But still சென்னையோட கம்பேர் பண்ணும்போது ஆர்சிபியால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆர்சிபி இன்னைக்கு ஜெயிச்சாலுமே நம்ம கூட வந்து அவங்களுக்கு டிசைடிங் மேட்சாக இருக்கும். அப்படியே அவங்க ஜெயிச்சாலும் they'll have to score a big run difference இருக்கும். We are hoping for last 16 years and the equation goes every time we have to take out our equations with other team. So this is how RCB matches goes, and being an RCB fan, always loyal. Until Virat is there, always RCB, no matter what happens. அவங்க வந்தாலுமே 14 பாயிண்ட்ஸ் அவங்களால வர முடியும். அப்படியே அவங்க நெட் ரன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கு. நம்ம ஆல்ரெடி 14 பாயிண்ட்ஸ், நெட் ரன் ரேட் ஹையர். ஸோ அதனால we will win. ஆர்சிபி போலிங் வந்து நம்ம போலிங்கை விட கம்மி தான், வீக்கர் போலிங் தான் அவங்கள ஆக்சுவலாக. ஸோ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா பேட்டிங் போலிங் ரெண்டுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. If we win the toss anyway, we'll have to bowl first and we should restrict them around 200, which is eventually a very good score. அங்கே வந்து ரொம்ப டியூவும் நிறையா இருக்கும் பெங்களூரில். ஸோ கண்டிப்பாக நம்மளால் அவங்க பவுலிங் அட்டாக்கும் ரொம்ப ஒரு பிரசித்தியமான பவுலிங்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக அவங்க வந்து இப்போ 2 ஸ்பின்னரை வச்சு ஏதோ மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு ஹெல்ப் ஃபார் லெதர் கேம் ஆடி அட்டாக் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 6 overs we are in for a very good chance. Even without that நம்ம நெட் ரன் ரேட் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால we will be in a very good position to win. It was the 50th win in the Chepauk Stadium for CSK team. So all the team members were throwing balls and jerseys for the players in the different stands. So that was the surprise, I think. லேப் ஆஃப் ஆனால பிளேயர்ஸ் எல்லாம் வந்தாங்க, ஸ்டேடியமை சுற்றி வந்தாங்க, பால்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, பால்ஸ் எல்லாம் இப்படி தூக்கி போட்டாங்க, ஜெர்சி தூக்கி போட்டாங்க. சில பேருக்கு அதை வந்து கையில் கிடச்சது ஆக்சுவலாக. சிஎஸ்கே ஆல்வேஸ் சாம்பியன். ஃபைனல்ஸ் கண்டிப்பாக நம்ம ஃபைனல்ஸ் போகிறோம், கப் அடிக்கிறோம். சிஎஸ்கே ஃபேன் சின்ன வயசுலேருந்தே. ஸோ கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு இதுதான். என்னதான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு சொதப்பிட்டு ஆடிட்டு வந்தாலும் லாஸ்ட்டில் எப்படியாவது பிளே ஆஃப்ஸ் போயிடுவோம். சிஎஸ்கேக்கு தான் கப்பு. தலை தோனியை வந்து ஃபேர்வெல் மொமெண்ட் கப்போடு அனுப்பிச்சு வைக்கணும், அதுதான் என்னோட ஃபீலிங். வந்து சிஎஸ்கே பிளே ஆஃப் வந்துருச்சுன்னா we know how to win the clutch games, clutch moments. So நம்ம play off நம்ம வந்துட்டோம்னா by means we will get into the finals and we will win. ஜெயிக்கிற கேப்பபிலிட்டி இருக்குது SRH.
ஏன்னா அந்த கேப்டன் மெட்டீரியலும் அதனால அந்த ஒரே ரீசனுங்க. நான் ஆஸ்திரேலியன் ஃபேன் ஆக்சுவலி. நான் ஆஸ்திரேலியன் ஃபேனு. ஸோ எனக்கு ஆஸ்திரேலியா ஏன்னா ரொம்ப பிடிக்கும். நான் ஆடம் கில்கிறிஸ்ட் காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாய் கிஷோர், அப்புறம் ஷாருக் கான், அப்புறம் சாய் சுதர்ஷன், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து குஜராத்துக்கு ஆடுறாங்க, ஜிடிக்கு ஆடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து இது வருது, மெகா ஆப்ஷன் வருது. ஸோ மெகா ஆப்ஷனில் ஹோப்ஃபுல்லி அதுலேருந்து சில பிளேயர்ஸ் வந்து சென்னைக்கு வரலாம், சென்னை வந்து பிக் பண்ணலாம் ஆப்ஷனில் அவங்க. ஸோ வந்து நம்ம தமிழ் பிளேயர்ஸ் இன்னும் வருவாங்க.